அனைவருக்கும் வணக்கம். மகளிர் நலம் வகுப்பு நாள் 1. பொதுவாக பெண்ணினுடைய உடலில் நடைபெறக்கூடிய செயல்பாட்டையும் நிலவின் இயக்கத்தையும் ஒன்றாக ஒப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த மாதவிடாய்க்கும் இருக்கக்கூடிய இடைவெளி 28 நாட்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு நிலவு தோன்றி மறைவதற்கு 28 நாட்கள் எடுத்துக்குது. அதனால பெண்ணையும் நிலவையும் ஒன்றாக ஒப்பிடுவது பாரம்பரிய மருத்துவத்தில் இயல்பான ஒன்று. பொதுவாக ஒரு பெண்ணினுடைய பூ பெய்துவதற்கான செயல்பாடு எப்போ தொடங்குது அப்படின்னா, அடிப்படையில் ஒரு பெண் குழந்தைக்கு பல் விழும்போதே தொடங்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு 7 வயதில் பல் விழுது அப்படின்னா அந்த பெண் குழந்தை 14 வயதில் பூ பெய்து போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பூ பெய்துவதற்கும் உடலின் வெப்பநிலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது மாதவிடாய் ஏற்படுகிற நேரத்தில் உடலின் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கணும். எப்பயுமே உடலின் வெப்பநிலை மாதவிடாய் ஏற்படும் போது அதிகமாக தான் இருக்கும். மாதவிடாய் சார்ந்த சிக்கல் எப்போது ஏற்படும் அப்படின்னா, இந்த வெப்பம் அளவு கடந்து அதிகமாகும் போதோ அல்லது அளவை கடந்து குறையும் போதோ மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுது. எப்போது இது அளவு கடந்து அதிகமாகும், எப்போது இது அளவு கடந்து குறையும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இன்னைக்கு சூழ்நிலையில பெண்கள் அதிகமாக சிறுநீர் கழிப்பதை தள்ளி போடுவது. அதாவது சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படும், ஆனால் அந்த சூழ்நிலையில் சிறுநீர் கழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தை தாமதப்படுத்துவது அப்படிங்கிறது கர்ப்பப்பையின் வெப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் தேவைக்கு அதிகமாக கர்ப்பப்பை வெப்பமடைகிறது. இந்த மாதவிடாய் சார்ந்த சிக்கல் ஏற்படுகிறது. மலத்தை கழிப்பதற்கு தாமதப்படுத்துவது, இதன் காரணமாகவும் பெண்களுக்கு கர்ப்பப்பை அதிகப்படியான வெப்பமடைகிறது. அதிகப்படியான பயணத்தின் காரணமாக அதிகமாக கர்ப்பப்பை வெப்பமடையும். இன்னைக்கு சூழ்நிலையில் அதிகமாக ஐடி பணியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அதிகமாக காலையில் ஆரம்பித்தா மாலை வரைக்குமே உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள், உட்கார்ந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கும் போது அங்கே ஏற்படக்கூடிய வெப்பம் கர்ப்பப்பையை பாதித்து இதன் காரணமாக அதிகப்படியாக கர்ப்பப்பை வெப்பமடைந்து இதன் விளைவாக தான் பெரும்பான்மையான மாதவிடாய் சிக்கல்கள் ஏற்படுகிறது. அப்போ மாதவிடாய் சிக்கல் ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது நம்ம மாதவிடாய் சிக்கல்களை சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த விஷயங்களை சரி பண்ணணும். இந்த விஷயங்களை சரி செய்து விட்டால் மாதவிடாய் சார்ந்த சிக்கல்கள் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். இதற்கு மேலே வேற என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், இதனை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி.